மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஓபிஎஸ்க்கு இடம் ஒதுக்கப்படலையா அல்லது சின்னம் பிரச்சனையா, என்ன நடந்திருக்கிறது உங்கள் பார்வையில்? இரட்டை இலை எப்படியாவது பெற வேண்டும் என்பது அந்த அணியின் நோக்கமாக இருந்தது. இல்லாவிட்டால் இரண்டு தரப்புக்கும் கொடுக்காமல் முடக்கிவிட்டால் கூட பரவாயில்லை என்பது கூட அந்த அணியின் சிலரது கருத்தாக இருந்தது. இந்த நிலையில் சின்னம் இல்லாமல் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவது ஒரு ரிஸ்க் என்கிற கருத்து அந்த அணிக்குள் இருந்ததாக நான் அறிகிறேன். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு தொகுதிதான் என்று சொல்லுவது சரியானதல்ல. இத்தனை காலம் அவர்களோடு சேர்ந்து பயணித்த ஒரு கட்சிக்கு அது நீதி இழைக்கப்பட்டதாக கருத முடியாது. ஆகவே அந்த ஒரு தொகுதிதான் என்பதன் காரணமாகவும் அவர் போட்டியிடாமல் ஒதுங்குவதற்கு முடிவெடுத்திருக்கலாம். திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு தொகுதி போகுதும் என்று சொன்னதாகவும் அவருக்கு 2 தொகுதி கொடுக்கப்பட்டதாகவும் அவரே சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சிறப்பான முறையில் நடத்தி இருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை. இல்லை, தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பிரதமர் வந்தப்போ கூட அவரை கூப்பிடல. கடைசியாக தான் இந்த மேடையில் தான் அவரை ஏற்றுனாங்க. ஆரம்பத்தில் இருந்தே பாஜகவுடன் தங்களுக்கு நல்ல உறவு இல்லை அப்படின்ற மாதிரியே காட்டிட்டு இருக்காங்க. அதை இந்த நிகழ்வுகள் உறுதிப்படுத்துதோ? பாரதிய ஜனதாவுடன் சுமூகமான உறவு இருப்பதையும் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதையும் திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்தார். சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி தான் பாஜக வேண்டாம் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியிடம் எப்படியாவது உறவு வைக்க முடியுமா என்ற முயற்சி பாஜக தான் மேற்கொண்டது. ஆனால் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்தார், வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்தார். அதன் காரணமாக அவர் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வரும் என்று எதிர்பார்த்து ஏமாந்தார். அதன் பிறகு பாமகவுக்கு தூது மேல் தூது விட்டு பார்த்து ஏமாந்தார். ஆனால் அதிமுக வந்துவிடும் என்று பாஜக நம்பியது. பாஜகவை நம்பிக்கொண்டிருந்த ஓபிஎஸ் இப்போது ஒரு அவர் கைவிடப்பட்டது போன்ற ஒரு நிலைமை நேரிட்டு இருக்கிறது. இது அவருக்கு இழைக்கப்பட்ட நீதி ஆகாது. ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தலில் போட்டியிடாம போனா எப்படி கிளைம் எடுக்க முடியும்? அவர் நாங்கள் பாஜக மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும், மோடி பிரதமராக வேண்டும் என்ற கருத்தை ஆதரிக்கிறோம். தேர்தலில் இருந்து ஒதுங்கிக் கொள்கிறோம். அதிமுகவை மீட்பதற்கும் இரட்டை இலையை மீட்பதற்கும் தொடர்ந்து முயற்சி செய்வோம் என்று வழக்கம் போல் அவர் கூறலாம். பட் அப்போ ஓபிஎஸ் இன்னும் நடப்பு அரசியல்ல, தேர்தல் அரசியல் இருந்து இது காணாமல் போக தானே வழிவகைக்கும்? இல்ல, அது அவருடைய அணி பலவீனமான நிலைமையில் தான் இப்போதே இருக்கிறது. அவருக்கு ஒரு வழக்கோ ஒரு தேர்தல் ஆணையமோ சாதகமான உத்தரவு கிடைக்கிற வரை, அல்லது இந்த தேர்தலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மோசமான தோல்வியை சந்திக்கிற வரை அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற கோஷம் பிறகு எழும். அப்போதுதான் அவருடைய அணிக்கும் அதேபோல அதிமுகவிலிருந்து விலகி சென்ற அல்லது தனித்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிற டிடிவி தினகரன் அவர்களுக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாகும். அதைத்தான் நேற்றைய தினம் திருமதி சசிகலா அவர்கள் கூட உணர்த்தி இருப்பதாக நான் கருதுகிறேன். அதிமுக இந்த தேர்தலில் பலவீனமான நிலையை அடையும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பில் அர்த்தம் இல்லை என்று ஒதுக்கிவிட முடியாது. இந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி மோசமான தோல்வியை தழுவும் என்பது அரசியல் விமர்சகர்கள், சில பத்திரிகையாளர்கள் கருத்தாக இருக்கிறது. அதே போல ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி, திருமதி சசிகலா ஆகியோரும் அந்த கணக்கை போட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை அதிமுக மோசமாக தோல்வியை தழுவும் போது மீண்டும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற குரல் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி எழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நன்றி திரு ரமேஷ். ஓபிஎஸ்க்கு நீதி கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. ஓபிஎஸ்ஸை இன்னும் சிறப்பாக நடத்தியிருக்கலாம்ன்ற பார்வையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.